ஐயோ அம்மா முடியலையே, கை காலெல்லாம் வலிக்குதே. என் மாமியார் கூட இந்த 10 வருஷத்தில் இவ்வளோ பாத்திரம் கழுவ வச்சதில்லை என்ன. ஆனால் இந்த ஹோட்டல் கடைக்காரன் 7 நாளில் என்னோட 7 ஜென்மம் ஃபுல்லாக கழுவுற பாத்திரத்தை கழுவ வச்சுட்டான். எல்லாம் இந்த ஜில்லாவில் வந்தது. ஒரு 2 புரோட்டா சாப்பிட ஆசைப்பட்டது குத்தமா? இனி வரட்டும், அவளுக்கு இருக்கு. காலையில் எழும்புன உடனே வெளியில் வந்திருந்து இப்படி வா பார்த்துட்டே காஃபி குடிக்கிறதே ஒரு தனி சுகந்தான்ப்பா. என்ன அங்கே வாரது வசந்தியை போல இருக்கு. ஏ வசந்தி, ஏ வசந்தி. என்ன செல்வி அக்கா? என்னாச்சு வசந்தி, எங்கே போன? ஒரு வாரமாக உன்னை பார்க்கவே முடியல. எங்கே போயிருந்த? அம்மா வீட்டுக்கு போனியோ? அதான் முகத்தில் உனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. என்னது சந்தோஷமா இருக்கா? நான் வாயில் நல்லா வந்துட்டேன் செல்வி அக்கா, போங்க அந்த பக்கம். ஏன் வசந்தி என்ன ஆச்சுன்னா இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுற? பின்ன என்ன அக்கா, நான் இருக்கிற நிலைமை புரியாமல் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்கிறீங்க? இல்லை வசந்தி, ஒரு வாரமாக உன்னை காணலையா, அப்போ அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினச்சேன், அதான் சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். ஏன் என்னாச்சு வசந்தி? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். ஐயோ வசந்தி, என்னம்மா என்னாச்சு? இப்போ எதுக்கு அழுற நீ? இந்த ஜில்லு இருக்கா இல்லாக்கா, அவன் என்ன பண்ணா தெரியுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். வலுக்கட்டாயமாக வந்து என்ன வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்தான். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனே எங்கிட்ட பில்லை கொடுக்க சொல்லிட்டாக்கா. எங்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, நான் காசு எடுத்துகிட்டே போகலை. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கேட்காம அவள் என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு அந்த ஹோட்டல்காரன் ஒரு வாரம் பாத்திரம் கழுவ வச்சுட்டாக்கா. என்ன வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆளையே பார்க்க முடியல. நல்ல ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது ஜில்லு? எனக்கு இப்போ வரைக்கும் பொண்ணு மாதிரி தான் அக்கா தெரியுது. என்ன ஜில்லு இப்படி பண்ணிட்ட நீ? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ தானே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணியிருக்க அவளை. அக்கா, என்ன நடந்து தெரியாமல் இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அக்கா. நான் ஹோட்டலுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போனது உண்மைதான். ஆனால் எதுக்கு கூட்டிகிட்டு போனேன்? டீ குடிக்கலான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்மளே ஓசியில் போகிறோம், கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வரலான்னு நினைக்காம அதை விட்டுட்டு அங்கே போகணுன்னா புரோட்டா பீஃபு ஆம்லேட்டுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு 700 ரூபாய்க்கு எனக்கு செலவு வச்சாங்க அக்கா. எங்கிட்ட இருந்ததே 50 ரூபா. அப்போ நான் என்னக்கா பண்ண முடியும்? அதனால தான் அவங்க கிட்ட பில்லை கொடுக்க சொன்னேன். ஆனால் அவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பதில் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வாருங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்துட்டேன். இதில் என்னக்கா தப்பு இருக்குது? ஒருத்தங்க நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தானக்கா இருக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனமா இதெல்லாம் பண்ணால் என்னக்கா பண்ண முடியும்? இப்படி தான் நடக்கும். சரி ஜில்லு, என்னதான் இருந்தாலும் நீ இப்படி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு தானே. அப்போ நீ முதலே சொல்லியிருக்கணும், அக்கா எங்கிட்ட வெறும் 50 ரூபா தான் இருக்குது, புரோட்டா எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தா அவள் சாப்பிட்ருக்க மாட்டாள்ல. ஆமாம் செல்வி அக்கா, நல்லா கேளுங்க. புரியுது செல்வி அக்கா. பின்ன என்ன பண்ணுறது, நம்ம வசந்தி அக்கா தானேன்னு சொல்லி கொஞ்சம் விளையாடணும், அவ்வளோதான். பின்ன வசந்தி அக்கா என்ன தப்பாக இல்லை நினைக்க மாட்டாங்க. அப்படி தானே வசந்தி அக்கா? அப்படியெல்லாம் இல்லை ஜில்லு, உனக்கு விளையாட நான் தான் கிடச்சேன். முதல்ல என் மேலே இந்த கையெடு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. போட்டாக்கா, கோச்சிக்காதீங்க. இனி கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன். இனி மனுஷன் வருவானா உன் கூட? சரி வசந்தி, இனி விட இவளை பற்றி தான் தெரியும்ல உனக்கு. ஜில்லு, இனிமேல் எப்போவுமே இப்படி பண்ணாத சரியா? நம்மளை நம்பி ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள எப்போவுமே நம்ம ஏமாற்றக்கூடாது. சரி செல்வி அக்கா, ரொம்ப சென்டிமெண்டா எல்லாம் பேசாதீங்க. அதுவும் இந்த ரோஸ் ஆண்டியை இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஏய், நீ என்ன சொன்ன? ரோஸ் ஆண்டியா? அப்போ ரோஸ் அங்கிள்னு சொல்லவா? சீப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா? சரி செல்வி அக்கா, நான் போகிறேன். ஒரு வாரம் ஆச்சு, நான் இல்லாமல் வீடு என்ன நிலைமையில இருக்கோ. நீங்கள் இல்லாமல் இருந்தனால நல்லா தான் இருந்திருக்கும். இனி எப்படி இருக்குன்னு தெரியல. சீப்பா, நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. சரி வசந்தி, போய் ரெஸ்ட் எடு. சரி செல்வி அக்கா, பரவ பார்ப்போம், போகிறேன். ஏன் ஜில்லு இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்க? கொஞ்சம் சீரியஸ் ஆயிரு. பாவம் இல்லை வசந்தி. அது என்னமோ தெரியல அக்கா, வசந்தி அக்கா மேலே எனக்கு பாவமே வர மாட்டேங்குது. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது ஜில்லு. சரி அக்கா, எனக்கும் நேரம் ஆச்சு, நான் இன்னும் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம், வரட்டா? இந்த ஜில்லு என்ன சொல்லணுன்னே தெரியல. இன்னமும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கா. வசந்தி தான் பாவம், ஒரு வாரம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாலும். சரி போவோம், நம்மளை போய் நம்ம வேலையை பார்ப்போம்.